இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்ட்டையும் கொடுத்துக்கோங்க. நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு ப்ரௌசரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சமீபத்தில் ரிலையன்ஸ் ஒரு ப்ரௌசரை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ப்ரௌசரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன ப்ரௌசர் தெரியுமா? ஜியோ ப்ரௌசர். ஸோ உங்கள் ஃபோனில் நீங்கள் இது வரைக்கும் கூகுளோட க்ரோம் ப்ரௌசரை பயன்படுத்திருப்பீங்க. இது பிடிக்காதவங்க ப்ளே ஸ்டோரில் நிறைய ப்ரௌசர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ரௌசர்லாம் பயன்படுத்திருப்பீங்க. ஸோ அந்த வரிசையில் ஜியோ ப்ரௌசர் இடம் பெற்றிருக்கு. ஸோ ஜியோ ப்ரௌசரில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். ரிலையன்ஸோட ஜியோ ப்ரௌசரை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜியோ ப்ரௌசரில் என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? ஸோ இந்த வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். எந்த பகுதியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸ்கிப் பண்ணிட்டீங்க நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ ஓகே, நம்ம போகலாம். ஸோ ஜியோ ப்ரௌசர் வந்து 4.4 MB அளவில் உங்கள் ஃபோனில் செம்மையாக செட் ஆகிடும், அதுவும் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில். ஸோ வேறு என்ன விஷயங்கள் இருக்குது? இந்த அப்ளிகேஷனில் 8 லாங்குவேஜஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய ரீஜனல் லாங்குவேஜ் 8 லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணுறாங்க. சந்தோஷங்க. அந்த லாங்குவேஜில் நம்மளோட தமிழ் மொழியும் இருக்குது. ஸோ தமிழ் மொழி அன்பர்கள் வந்து கண்டிப்பாக இந்த ப்ரௌசரை பயன்படுத்தலாம். ஏன்னா முழுக்க இந்த தமிழ் மொழியிலையும் இந்த ப்ரௌசர் சப்போர்ட் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஸோ வேறு என்ன இருக்குது? யூசர் ஃப்ரெண்ட்லி அப்ளிகேஷனுங்கிறாங்க. இது இல்லாமல் ஃபாஸ்ட் மற்றும் லைட் வெர்ஷன் அப்படிங்கிறாங்க. அதிகப்படியான விஷயங்கள் இல்லாமல் லைட்டாக ரன் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் அப்படிங்கிறாங்க. வேறு என்னெல்லாம் இருக்குது? எந்த ஒரு போஸ்ட்டையும் நீங்கள் ஈஸியாக ஷேர் பண்ண முடியும் உங்களுடைய நண்பர்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த அப்ளிகேஷனில் டவுன்லோடு மேனேஜரை ஆட் பண்ணிக்காங்க. ஸோ ஈஸியான ஒரு விஷயம் இல்லை. உங்களால் வந்து வீடியோவையும் டவுன்லோட் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் அந்த அப்ளிகேஷனில் இன்காக்னிட்டோ மோட் ஆப்ஷனும் ஆட் பண்ணிக்காங்க. க்ரோம் உங்கள் ஃபோனில் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக இந்த இன்காக்னிட்டோ மோட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது இந்த ஃபீச்சரை உங்கள் ப்ரௌசர் மூலிமா நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதில் நீங்கள் சர்ச் பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயமும் ஹிஸ்ட்ரியில் சேவ் ஆகாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன். இது இல்லாமல் நீங்கள் சர்ச் பண்ணக்கூடிய எந்த யூஆர்எல்லையும் ஈஸியாக புக்மார்க்காக அந்த ப்ரௌசரில் ஆட் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஸோ இந்த அப்ளிகேஷனை நீங்கள் முதல்ல பயன்படுத்தி பாருங்கள். ஸோ பயன்படுத்தினதுக்கப்புறம் இதில் உள்ள நிறைய குறைகளை மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் உள்ள விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா கண்டிப்பாக இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே என்னோடய சேனலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதே போல் லைக் பண்ணுங்கள்.